துணை முதலமைச்சர் ஆகிறாரா உதயநிதி ஸ்டாலின்? அதற்கு முதலமைச்சரே சொல்லிட்டாரு, புள்ளி வச்சிட்டாரு. ஆமாம், அதெல்லாம் இல்லாத வதந்திகள், தேவையில்லாத வதந்திகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனையாக சொல்லுவது என்று சொல்லுது. ஆமாம், அதுக்கு இல்லை உரிய காலங்கள், அதுக்குன்னு உரிய காலங்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தால் ஒரு காலகட்டத்திலே நம்மளுடைய தளபதி அவர்களை உள்ளாட்சித்துறை அமைச்சராக்கினார், துணை முதல்வராக்கினார். அது ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். உலக தமிழர்களின் ஒப்பற்ற தமிழ் சமுதாயத்தினுடைய செல்ல பிள்ளையாகவும் கலைஞரின் பேரப்பிள்ளையாக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினுடைய பணி இன்றைக்கு சிறப்பாக பாராட்டப்படுகிறது. அந்த பணி பாராட்டை பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ சில பேர் சமயத்தில் ஏதோ சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவது நடக்கும். அதற்கு காலம் நிச்சயமாக ஒரு காலகட்டம் உருவாக்கும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் தலைமையில் எடுத்துக்காட்டாக ஒரு மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. இந்த சமத்துவ பொங்கல் நாம் கொண்டாடுவதை ஒட்டுமொத்த மாநிலங்களும் இன்றைக்கு புரிந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். உலகத்திற்கே உணவு வழங்கக்கூடியவர் விவசாயி. அந்த உழவர்களுடைய பெருமைகளை நாம் காலந்தொட்டும் நம் தமிழ் மரபு பிரகாரம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அவர்களும் உணர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் பொங்கல் விழா இந்தியா முழுவதும் நடைபெறுவதற்காக இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதுதான் உறுதியானது. ராமர் கோவில் விவகாரம் தொடர்பாக திமுக அரசியல் செய்கிற தமிழிசை சவுந்தரராஜன் இல்லை, எந்த காலகட்டத்திலும் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, திராவிட பாரம்பரியம் அல்ல, திராவிட மாடலும் அல்ல. ஒன்றே பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. நான் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வது தமிழ்நாடு மண் அல்ல, தமிழக நம்முடைய அரசும் அல்ல. குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பள்ளிவாசல் ஆனாலும், தர்காக்கள் ஆனாலும், தேவாலயங்கள் ஆனாலும், சர்ச்சுகள் ஆனாலும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார். அதே போல இந்த அறநிலைத்துறை மூலமாக 1000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறார். ஒரு மாபெரும் ஆன்மீக சக்தி, ஆன்மீகத்தை நாம் வரவேற்கிறோம். ஆன்மீகத்தில் எந்த காரணத்தை முன்னிட்டும் அதில் அடிமைத்தனம் புகுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. பேரறிஞர் அண்ணா நினைவிடத்துக்கு சென்றேன், கலைஞர் நினைவிடத்துக்கு சென்றேன். மவுண்ட் சாலையில் உள்ள கலைஞருடைய உருவச்சிலை அருகில் போய் நின்று ஒரு புகைப்படம் எடுத்தேன் மகிழ்ச்சியோடு. நான் எப்பொழுதும் சென்னைக்கு வரும்போதெல்லாம் மவுண்ட் ரோடு தர்காவுக்கு செல்வது. அந்த அடிப்படையில் இங்கே தர்காவில் ஹஜரத்திரிடத்திலும் ஒரு வணக்கத்தை செலுத்தி அனைவரும் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை எல்லோரும் இணைந்து சமத்துவத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டே இருக்கிறோம்.